உருவி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம் மிக்சி ஜாரில். ஏன்னா முருங்கைக்கீரையை அரைச்சி சேர்த்துருங்க. கொத்தமல்லி கருவேப்பிலையெல்லாம் அரைக்க வேண்டாம். நாலு வரமிளகாய் ஊற வச்சுருக்கேன். ஒரு 4 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 1/4 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் சோம்பு. இதை மட்டும் இதில் போட்டுக்கலாம் அரைக்கிறதுக்கு. இதை போட்டுட்டு நம்ம துவரம் பருப்பு கடலை பருப்பு சரிசமமாக அளவு ஒரு 200 கிராம் ஊற வச்சுக்கோங்க. துவரம் பருப்பு எவ்வளோ எடுக்கிறோமோ அந்த அளவு கடலை பருப்பு எடுத்துக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு. இதை இதை சேர்த்துடலாம். இதை குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்து